ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப ஈஸியாக லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடலாம். ஷேப்பெல்லாம் தேவையில்லை, கரண்டிலே இது மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இது ரொம்ப கிறிஸ்பி ஆகாமல் போட்டதுமே திருப்பி விட்டு இது எடுத்துடலாம். இல்லை பக்கோடா மாதிரி போடுறதுனா கூட போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு ரொம்ப மொறுமொறுன்னு ஆகாமல் இதில் எடுத்துடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். கொரகரப்பாக பல்ஸ் மோடு விட்டு எடுத்துடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை பல்ஸ் மோடு விட்டு எடுத்துடலாம். ஒரு பேனில் நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இதை நல்லா வறுத்து விட்டுடலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுத்ததும் வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே பேனில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னா 3/4 கப் சேர்த்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் சர்க்கரை சரியாக இருக்கும். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா சூடாகி நல்லா கொதிக்கட்டும். ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர், ஒரு பிஞ்ச் சால்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாகு நல்லா பிசு பிசுன்னு ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியை இதோட சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பாகெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும். இந்த பாகெல்லாம் நல்லா ட்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியை இதோட சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஃபுட் கலர் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேண்டான்னா மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது லைட்டாக ஆறிடுச்சு. இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூந்தியும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.